அப்பா நான் பெண்ணா பிறந்ததிலிருந்து அப்பா எனக்கு இந்த பொருள் வேணும் என்று நான் உன்னிடத்தில் கேட்டிருக்கிறேனா? நான் ஆசைப்பட்ட பொருளை தான் எனக்காக நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்களா அப்பா? அப்பா நான் இப்பொழுது கேட்கிறேன்பா, இந்த உலகத்தில் எத்தனை கொடுமை இருக்கிறதோ அத்தனை கொடுமையை எனக்கு கொடுக்க சொல்லுங்கப்பா. எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் அப்பா. இந்த திருமணத்தை நீங்க நிறுத்தி விடுங்களப்பா, நிறுத்தி விடுங்க. வேண்டும் என்று பெற்றெடுத்த மகள் என்னும் பாராமே
ஏன் காலில் விழுந்து சம்மதத்தை கேட்கிறீங்களப்பா? என்னால மறுப்பு சொல்ல முடியவில்லை அப்பா. அப்பா, நீ பார்த்திருக்கிற மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்து கொண்டால் உனக்கு சந்தோஷம்னா, நீ பார்த்திருக்கிற மாப்பிள்ளை பிணமா இருந்தாலும் இந்த பாவி நான் அவரையே அப்பா, நீ பார்த்திருக்கிற மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்துக்கிறேன் என்று உன்னிடத்தில் நான் சம்மதத்தை தெரிவித்து விட்டேனப்பா. உன்னிடத்தில் நான் எந்த பொருளை கேட்டாலும் நீ மறுப்பேத சொல்லாமே நான் கொடுக்கிறேன் மகளே என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுங்களப்பா. எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க அப்பா. நீ எந்த நேரத்திலே நீ எந்த பொருளை கேட்டாலும் உன்னுடைய தந்தை தாரை பார்த்து தடை இல்லாமல் கொடுக்கிற இதுவே சத்திய மகனை பெற்றுக்கோ தாராளமா. உன்னிடத்தில் நான் எந்த பொருளை கேட்க போகிறேன்? என்னை முந்தி தவம் இருந்து என்னை 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய் உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருப்பார்கள். நான் தாயில்லாத அனாதை பெண் தானே, எனக்கு மாப்பிள்ளை எப்படி எனக்கு இறந்து போன பிணத்தையே மாப்பிள்ளைய பார்த்துட்டீங்களா? இந்த திருமணம் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்த எனக்கு யாரும் எனக்கு சொந்தன்னு சொல்ல எனக்கு யாருப்பா இருக்காங்க? அப்பா, ஒரு பெண்ணா பிறந்தவே ஒரு பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது என்ன போல பெண்கள் எல்லாம் தாய் வீட்டு சீர்வரிசைன்னு கொண்டு போவாங்கப்பா. பெற்றெடுத்த தாய் தந்தை அந்த சீர்வரிசையே அந்த பெண்ணுக்காக வாங்கி கொடுப்பாங்க. நம்ம மக திருமணம் செய்துக்கிட்டு போற இடத்தை நம்ம மகளை யாருமே குறை சொல்ல கூடாதுன்னு பெற்றெடுத்த தாய் தந்தை அந்த சீர்வரிசையை வாங்கி அந்த பெண்ணுக்காக கொடுப்பாங்கப்பா. எனக்கு தாய் இருந்திருந்தா அந்த சீர்வரிசையை வாங்கி எனக்கு கொடுத்திருப்பாங்கப்பா. என் தாய் உயிரோட இல்லையே, எனக்கு அந்த சீர்வரிசையை யாருப்பா எனக்கு கொடுக்க போறாங்க? உன்னிடத்தில் நான் அந்த சீர்வரிசையை கேட்கவில்லை அப்பா. உன்னிடத்தில் நான் கேட்க போற பொருள் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணா பிறந்தவ இந்த ஊரில் இறந்து விட்டா அங்க கூடி அழுதிருக்க பெண்களிலே ஒருத்தி எழுந்து கேட்பாளப்பா, அந்தி பொழுதாகி விட்டது, இன்னும் ஏன் இந்த பிணத்தை எடுக்காம இருக்காங்கன்னு கேட்பாளா? அதற்கு மற்றொரு பெண் சொல்வாளா, இந்த பெண்ணுக்கு தாய் வீட்டு கோடி இதுவரை வரவில்லை, அதனாலதான் இந்த பிணத்தை இன்னும் எடுக்காம இருக்காங்கன்னு சொல்வாளப்பா. அப்பா, இந்த பாவி நான் இருந்து போன பிணத்தை திருமணம் செய்துக்கிட்டு போக போறேனே, இந்த பாவி நான் போய் திரும்பி வருவேனோ இல்ல வராம அந்த இடத்திலேயே என் உயிர் இந்த பாவிக்கு தாய் வீட்டு கோடி யாரப்பா போடுவாங்க? நான் இறந்த செய்தியை உனக்கு யாருப்பா சொல்வாங்க? இந்த பாவி நிலைமைய பாருங்கப்பா. எந்த ஒரு பெண்ணுமே ஒரு பிறந்த வீட்டை எதை கேட்க கூடாதோ அதை நான் உன்னிடத்துல கேட்கிறேன்பா. இறந்து போன பிணத்துக்கு எனக்கு திருமணம் நடக்க போகிறது.
சொந்தன்னு சொல்ல உன்னை விட்டா வேற யாரும் இல்லப்பா. எனக்கு கடைசியா சேர வேண்டிய தாய் வீட்டு கோடியே, என்ன பெற்றெடுத்த தந்தையே, எனக்கு கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தா இந்த பாவி நான் இருந்த பிறகு என்னுடைய தங்கச்சி இருந்து விட்டாள் என்று என்னுடைய அண்ணன் எனக்கு தாய் வீட்டு கோடிய போட்டு எந்த பாவியை எடுத்து அடக்கலம் செய்வாரப்பா. எனக்கு தம்பி இருந்திருந்தா என்னுடைய அக்கா இருந்து விட்டா என்னுடைய அக்கால யாருமே குறை சொல்ல கூடாதுன்னு எனக்காக சொந்த பந்தத்தை கூட்டிக்கிட்டு எனக்கு மஞ்சள் குங்குமைய தம்பி வாங்கிக்கிட்டு எனக்கு தாய் வீட்டு கோடிய போட்டு எந்த பாவியை எடுத்து அடக்கலம் செய்வாப்பா. எனக்கு அண்ணன் தம்பிய இல்ல, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எனக்கு இல்ல. இந்த பாவி நான் ஓரியா பிறந்துட்டேன். எனக்கு தாய் வீட்டு கோடி யாருப்பா போடுவாங்க? என்னுடைய பிற தாய் வீட்டு கோடி வராம காத்துக்கிட்டு இருக்கணுமா? அப்பா, நான் கடைசியா கேட்க போற பொருள் உன்னிடத்துல என்ன தெரியுமா? என்னுடைய தலையெழுத்து இதுதான் என்றால் இதை யாரால மாற்ற முடியும் அப்பா? எனக்கு கடைசியா சேர வேண்டிய தாய் வீட்டு கோடி எனக்கு உங்க கரத்தாலேயே. ஐயோ 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 ஏன் மாறேடா? எதுக்கு இவனை கேக்குறேன்? இந்த கால மாறேடா, இந்த கால மாறேடா. யோ, யாரே இப்ப எதுக்கு பாவி? அது யாரு?